அத ஒரு குடும்பத்துல இருக்கவா பேசணும். நீ பேசுற பத்தியா சுகைலுங்கிற டே எச்ச பொறுக்கி நாதாரி பேல தேனாமாவனே கூணாமானே ஆனாமானே கோத்தால இப்படிதான் வந்து உங்க அப்பன் வேலைக்கு போனோம் கோத்தால வந்து எவன்ட்டையும் கழட்டி காமிக்க வச்சு இப்படிதான் சம்பாரிச்சு பணம் காசு சேர்த்தியாடா இப்படிதான் கோத்தா படுத்து உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டாராடா 2 லட்சத்துக்கு மாமா புரோக்கர் பையில உங்க அக்கா தங்கச்சியை கூட்டி கொடுத்து சம்பாரிச்சியாமே அப்படியா எவனோ ஒருத்தன் வேலைக்கு போன பக்கத்து கரெக்டாகி வயிற்றுல வாங்கி வாயில வாங்கி தான் வந்து இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல கேள்விப்பட்டேன். தரு ஓ போட்டா மயிறு வரைக்கும் எனக்கு அனுப்பியிருக்காங்க. சரியா நான் காட்டிடுறவ நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் கள்ள புருஷன் தானே நான் அவனுக்கு வப்பாட்டி தானே இப்போ வரைக்கும் மூஞ்சியை கட்டாம பேசியிருக்கானா மூஞ்சியை கட்டாம அந்த வீடியோ போட்டிருக்காரா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நாங்க வந்து கள்ள புருஷன் கள்ள பொண்டாட்டி கூத்தியா கூத்தனா இருந்தாலும் அவன் 10 பேத்துக்கிட்ட போனாலும் நான் 10 பேத்துக்கிட்ட போனாலும் நெஞ்ச நிமித்தி மூஞ்சியை காட்டி தைரியமா வீடியோ போடுறான். அதையும் மக்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீ சரியான பொட்ட பைய நீ சேலை கட்டினவன் நீ சரியான சரியா பல தண்ணிக்கு பிறந்தவன் பல தண்ணியை குடிச்சவன் ஓத்தா குடிச்சுதான் உன்னை பெத்தா பல பேருக்கு தான் ஓத்தா பாவடையை தூக்குனா அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இப்ப வரைக்கும் உன்னால மூஞ்சி கட்ட உனக்கு தைரியம் இருக்கா? மூஞ்சியை கட்ட தைரியம் இருக்கா? நீ நல்ல அப்பா ஆத்தாளுக்கு நீ பிறந்தவனா இருந்திருந்தா உன் அக்கா தங்கச்சியை நல்லபடியா கட்டி கொடுத்தவனா இருந்தா ஒரு புருஷனுக்கே கட்டி கொடுத்தவனா இருந்தா நீ இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்? மரியாதையா ஒன்னும் அவனை கூட்டிக்கிட்டு ஓடு. இல்லையா நீ மதற்குள்ள வந்து வீடை பிடிச்சா அவ கூட வாழு. இல்லையா பிட்டு படத்தை வந்து நீங்க யூடியூப்குள்ளே ஓட்டுறதுனா ஓட்டு. சரியா நான் ஒண்ணு கேட்கறேன் அவன் மூத்திரத்தை என்னைய ஏண்டி குடிக்க சொல்ற? ஏடா அவுசாரி முட்டை எதுக்கு ஏன் மூத்திரத்தை வந்து அவனை குடி சரியா? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீ வந்து சரியான ஆம்பளையா இருந்தா மூஞ்சிய காட்டி இப்ப நாங்கெல்லாம் போடுறோம்ல வீடியோ அந்த மாதிரி உன்னால போட முடியுதா? இப்ப வரைக்கும் முகமயிரை கூட காட்டாம தானே நீ வீடியோ போடுற. ஓ முகமயிரை வரைக்கும் உன் போட்டா வரைக்கும் எனக்கு அனுப்பிட்டாங்க. ஏன் நான் மீடியாவுக்குள்ள காட்ட மாட்டேனேன்னு சொல்லிட்டு பையன் இது பண்ணிக்கிட்டியா? பாதி சைஸை வேணா போட்டாவ காட்டவா? உன் மூச்சியோட மறைச்சிட்டு இதோட காட்டவா? ஏண்டி அவன் மூத்திரத்தை குடிக்கிறதுக்கு நான் ஏண்டி குடிக்கணும்? டெய்லி என் கள்ள புடிச்ச மூத்திரத்தை குடிச்சாலே பார்த்தாலும் அவன் ஏன் மூத்திரத்தை குடிக்கிறேன் அவன் மூத்திரத்தை நான் குடிக்கிறேன். அவன் மூத்திரம் வேணா நீ டெய்லி குடி. அதான் டெய்லி உனக்கு வீடியோ காலில் காமிச்சிட்டு டெய்லி கடப்பறை ஆட்டி காமிக்கிறேன்ல அப்புறம் என்ன வேணா அக்கா தங்கச்சியும் காட்ட சொல்லு இல்ல அவன் ஆத்தாளுக்கு காட்ட சொல்லு. ஊர் மேல போய் பெத்தால பல தண்ணிக்கு பெத்தால பல தண்ணியை வாயில வச்சு ஆட்டினால அவளை காட்ட சொல்லு. எதுக்கு சும்மா கிடக்கிற பிள்ளைங்களையும் கமாண்டு போடுற பிள்ளைங்களையும் வந்துக்கிட்டு இல்ல ஒன்னும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வரேன். நம்மளுக்கு ஒரு வீடியோ தானே இவன் இருக்கான் பாரு இவன் ஒரு ஆள்னு வச்சுக்கிட்டு நான் 2வது கேட்கறேன். என்னமோ அவன் குமரேசனை கூப்பிட்டு மிரட்டுறியாம்ல ஏன் மிரட்டுற? ஏன் அவ்வளோ அக்கறை மயிரா அவங்கிட்ட கொடுத்து சேனலை பார்க்க சொன்னதுக்கு உன் கள்ள புருஷன் இருக்கான்ல ஸ்பேனர் கொடுத்தில உன் கள்ள புருஷன்கிட்ட ஏடா எச்ச பொறுக்கி நாதாரி முழுக்க உடனே தாண்டா களி ஊத்துவேன். ஏன்னா சுகையில கூட்டி கொடுத்து சம்பாரிச்சவனே அப்படியே முதல்ல வீட்டுக்குள்ள விட்டாலே வீட்டுக்குள்ளேயே விடாத என்னமோ கதவு மரவுல நின்றுக்கிட்டு பேசுறா. கதவு அப்ப துப்பாக்கி கரண்ட்டை திறந்து காமிச்சதெல்லாம் நீ பார்க்கலையா? சரத்துக்கிட்ட 4 வருஷம் தாலி கட்டி நல்ல வாய் வீணை வாசிச்சு வாய்ப்பாடை வாசிச்சு வந்திருக்கான் 4 வருஷமா. துப்பாக்கி கரண்ட்டை திறந்து காமிச்சு அம்மனை போட்டா உலகமே போய்கிட்டு இருக்குது. நீ ஏதோ நெட்டு வரைக்கும் போட்டு விட்டாங்களா என்கிட்ட வரைக்கும் வந்துருச்சு அதை போட்டா. இதெல்லாம் பார்த்தோன்னு இன்னைக்கு மட்டும் என்னுடைய கதவு மரவளை நின்னா கள்ள புருஷங்கிட்ட வாங்கி தின்னு எதுக்கு இந்தால கறிமீன் வாங்கிட்டு வா தக்காளி பழம் வாங்கிட்டு வா பாலை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா திங்கிற. ஏண்டா வெக்கம் கட்டவனே ஏண்டா பரதேசி பயலே பண்ணாட பயலே கூட்டி கொடுத்து சம்பாதிச்சவனே ஓத்தாளா சுகையில. நான் என்ன சொல்றேன் ஏன் அடிச்சாலும் புடிச்சாலும் என்னை 1000 தேனா கேட்டாலும் நான் ஒருத்தங்கிட்ட தானே வாங்கி திங்கிறேன் ஒருத்தங்கிட்ட தானே படுக்கிறேன் ஒருத்தங்கிட்ட தானே திறந்து காட்டுறேன். நீ எதுக்கு ஊர் பயல்கள் எல்லாம் திறந்து காட்டணும்? நீ விளக்கு பிடிச்சா நீ வாங்கி விடுறா நீ வலிச்சு நக்க விடுறா. நீ நல்ல நான் அந்த மதத்தை கேவலப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கேன் புரியுதா? இல்லைன்னா நான் உனக்காக அந்த ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப யார் இலங்கையில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பாசக்காரவங்க ரொம்ப பண்பாடா இருக்கிறவங்க ரொம்ப மரியாதையா இருக்காங்க. உன் போட்டா மட்டும் நான் போட்டு காமிச்சிட்டேன்னு வச்சுக்கவே உன்னை செருப்போ கொண்டே சாத்தி போடுவாங்க. ஏன்னா அங்க இருக்கிற பெண்கள் நிறைய பேர் எனக்கு போன் பண்ணிட்டாங்க சூர்யாவை எவன்னு மட்டும் சொல்லு அவனை செருப்பாலேயே நாங்க அடிக்கிறோம்ட்டாங்க. சரியா உன் முகரைய பார்த்தாலே நீ நல்லா ஒரு பிட்டுப்படம் எடுக்கிறவன் கூட்டி கொடுத்து அக்கா தங்கச்சியவன் ஆத்தாலையும் கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிறவன் தேனாமையா ஆனாமையா கூணாமையான்னு நல்லா தெரியுது. ஏண்டா புறம்பாக்கண்டா அப்படியே பேசுறோட போன் அடிக்கிற அடிச்சா கிழிச்சு தள்ளிடுவியா? நீங்க உக்காந்துக்கிட்டு அந்த பிள்ளையில பூரா பேசுறேன் நல்ல மான மரியாதை இருக்கிற டே பொட்ட பயலே சுகையில பொட்ட உனையே தான் நான் கேட்கறேன் பொட்ட நீ நல்ல யோக்கியக்காரனா தான் அவளை மீடியாக்குள்ள இருந்து நீ மீடியாக்குள்ள போகாத உனக்கே உங்களால முடிஞ்ச கமாண்ட் பாக்ஸ்ல தாண்டா ஆஃப் பண்ண முடியும். கழிவு ஊத்துற மக்களை ஒரு காலமும் மாற்ற முடியாது புரியுதா? அதனால நான் என்ன சொல்றேன்னா நீ யோக்கியக்காரனா இருந்து நீ உத்தமனா இருந்திருந்தா அவளை மீடியாக்குள்ள வராத மாசம் ஆனா உனக்கு நான் இவ்வளவு ரூபா தர்றேன் நீ சாப்பிட்டுக்க பாத்துக்க இல்லனா வா உன்னை நான் வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த பையன் கல்யாணம் இருந்துச்சியா அந்த பயலுக்கு கல்யாணத்தை பண்ணி வை.
இல்லைன்னா கல்யாணத்துக்கு செலவு காசு போடு. ஏன்னா இப்போ என் கள்ள புருஷன் தானே என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறான், எல்லாமே அவன் தானே பார்த்துக்கிறான். நல்லது கெட்டது என்னை எப்படி வீட்டை விட்டு வெளியே விடாமல் வச்சுக்கிறான். எவ்வளோ அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஆப்பி மண்டா குளிக்கல பல்லு வளர்க்கலாம் எதுவும் பண்ணல தூங்கி திருச்சோட உட்காந்து எப்படி வச்சிருக்கேன் பார்த்தியா, அந்த மாதிரி நீ வச்சுக்கணும். கண்ட கரிமீனை, அதாவது கள்ள புருஷன் கிட்ட கரிமீனை வாங்கி தின்னுட்டு நீ எதுக்கு அவுத்து காட்டு டெய்லி சீன் படம் பார்த்துக்கிட்டு இருக்க, பிட்டு படம் ஓட்டுற கவாதி பையில. உங்க அத்தா அப்படிதான் உங்க ஒப்ப இல்லாத நேரத்தில் அவுத்து காமிச்சுதான் நீங்களா வளர்ந்தீங்களா, அப்படிதான் உனக்கு உங்க அத்தா வேலைக்கு சேர்த்து விட்டாளா? தேனாம அவனே ஆளை பாரு, ஆளா உட்காந்துக்கிட்டு நம்பர் ஒன்று ஆயிட்டான். ஆமா அவர் பார்த்தாரு, இவர் அப்படியே கல்யாணம் பண்ணிருக்காரு, லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படியே ஒள்ளங்கரைஞ்ச உத்தமி. ஊரெல்லாம் போய் சப்பி போட்டு தின்ன போட்ட கொட்டையை தாண்டா நீ சப்பிக்கிட்டு இருக்க, சப்பிக்கு பிறந்தவனே. ஆளை பாரு, உனக்கு நல்ல ஒரு பட்ட பேரா கண்டுபிடிக்கிறேன் இரு, சரியா? இனிமே டெய்லி உன்னை நார் அடிப்பேன். போனா போகுதுன்னு பேசாம விட்டு போட்டு பேசாம இருந்தனா லைவ்ல போய் உட்காந்துட்டு பேசுற நார எச்சக்கலை பொறுக்கி கூட்டி கொடுத்த வாங்கி தின்ன நாயி. அக்கா தங்கச்சியை கூட்டி கொடுத்து பூரா ஊர் பேரை கெடுக்கிறாருங்க. இருங்க மக்களே, கூடிய சீக்கிரமே இவனோட போட்டாவை நான் போடுறேன். இவனை எங்க கண்டாலும் செருப்பாலேயே சாத்துங்க. எப்படி நீ இதுக்கு தானே போய் ஆகணும்? எங்க போவ நீனு? போகவில்லை, ரோட்ல போக மாட்டியா, இல்ல பள்ளியாசலுக்கு போக மாட்டியா? உன்னை செருப்பாலேயே அடிக்க சொல்றேன் அங்கேயே வச்சு, சரியா? நீ எவ்வளவு ஒரு கேவலம் கட்டவங்கிறத போட்டாவை எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் லேசா காட்டுறேன் பார்க்குறேன். நைட்டு 9 மணி லைவ்ல நான் என்ன சொன்னேன், நான் லைவ் இனிமேல் வர்றதாக ஐடியா இல்லை. ஏன்னா எனக்கு லைவ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் தங்கச்சிகளும் அக்கா லைவ் போடுன்னு அந்த பிள்ளைகளுக்காக நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. லைவ்ல வந்து உன் பாதி முகரைய காட்டுறேன், மீதி முகரை நான் திரும்பியும் காட்டுறேன், சரியா? அப்ப தெரியும் உன் முள்ள மாதிரி முடிச்சு வைக்கிறேன், சரியாடா? தேனாமவனே சுயிலு கூட்டி கொடுத்து வாங்கி தின்னவனே, உன் கள்ள பொண்டாட்டிய உன் கள்ள காதலி கப்பைய போலக்கணும்னா நீ கரிமீன் வாங்கி கொடுறா. நீ பாத்துக்கடா, ஊர்ல இருக்கிறவன்ட்டெல்லாம் கழட்டி காமிச்சு கரிமீன் வாங்கி திங்க சொல்லிட்டு நீ என்னடா அப்புறம் என்ன மயிருக்கடா இருக்கிற? வெறும் சீன் படம் பார்க்கத்தான் இருக்கு, பிட்டு படம். உங்க அக்காவை கழட்ட சொல்லி பாரு, உங்க ஓத்தாவை கழட்ட சொல்லி பாரு, அப்படியே எல்லாத்தையும் 3 பேரை நிக்க வச்சு பாரு, சூப்பரா இருக்கும், சரியா? இதை விட கேவலமா கேட்பேன், சரி? வேணா நம்ம அந்த இதை பேசக்கூடாது. ஏன்னா நான் எனக்கு அந்த மதம்னா ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் பேசாம இருக்கேன். செருப்பு பிஞ்சு போயிடும். கூட்டி கொடுத்து பிறந்தவனே, ஆத்தாள கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிறவனே, எச்ச பொறுக்கி நாய, பிச்சைக்கார நாய. சரிப்பா, 3 மணி கமாண்ட் வீடியோல சந்திக்கிறேன்.